பாருங்கள் இன்னும் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மண் சட்டி வந்து அப்படியே தலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன். நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் நல்லாயிருக்கும், ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம். சட்னி பாருங்கள் நல்லா கலராக சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கார சட்னியும், அடுத்தது வந்து நான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ண போகிறதும் வரும். முக்கியமான டிப்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தனா கமெண்ட்ஸில் எப்படின்னு சின்ன சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆகட்டும். நான் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு பட்டை மிளகாய் வந்து இதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கலருக்கும் இதுக்கும். இது வந்து சாதாரண வரமிளகாய். இதுவும் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை வீட்டில் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துங்க. காரத்துவையில் வந்து வயிற்று வலிக்கிறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம்னா இருக்காது, அதனால் கருவேப்பிலை. இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். இப்படி சின்னியை போடுறேன். இப்படி லைட்டாக அது வறுபட்டோன்னே இப்போ நான் கருவேப்பிலை போட போகிறேன். அப்படியே இந்த பட்டை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் ஆற வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்றும் ஒரு பாதி வெங்காயமும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். 2-3 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அருமையாக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, தேவையான உப்பு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்குவோம். இப்போ மிளகாய் பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. அடுத்தது இதெல்லாம் அரைச்சிக்குவோம். இதில் கொஞ்சமாக நான் வெல்லம் போடுறேன். சின்ன ஜாருங்கிறதுனால நான் 2 பாதியாக போட்டு அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னிக்கு தேவையான நல்லெண்ணெய் விட்டு நான் தாளிக்க போகிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நான் வெறும் கருவேப்பிலையோட தாளித்து சட்னி பாருங்கள் நல்லா கலராக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, சட்னியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தாளிச்சோன்னே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக கார சட்னி ரெடி ஆகிட்டு. இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இந்த சட்னி தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் கொஞ்சம் போடுறதுனால உங்களுக்கு காரத்தை வந்து ரொம்ப காரமாக நம்மளுக்கு காட்டாமல் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சட்னி. தேவைப்பட்டால் வெல்லம் சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. தோசை ரெடி ஆகிட்டு. தம்பி, நம்மளோட மண் சட்டியில் சட்னி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி தாளிச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா 3 செட்டாக எனக்கு கடையில் நான் வாங்கினேன். இது வந்து காய்கறியெல்லாம் நம்ம கழுவுறதுக்கும் வச்சுக்கலாம், நம்ம வந்து காய்கறியை போட்டு வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். எப்படின்னா உருளைக்கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது 3மே சேர்த்து வந்து எனக்கு சீப்பாக தான் கிடச்சிது. போன வருஷம் நியூ இயர் அப்போ நான் வந்து எங்கள் தஞ்சாவூர்லேயே உள்ள ஒரு கடையில் தான் வாங்கினேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். இப்போது நாங்கள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவிக்கலாம். பூசணிக்கீத்து, புடலங்காய் இது எல்லாமே நான் வந்து தண்ணியை திறந்து விட்டு ரன்னிங் வாட்டர்லேயே கழுவிட்டேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் இப்போ மழை நாளில் வந்து சேரும் சகதியமாக தான் வருது. அதனால் நான் அதையுமே அப்படியே நல்லா அப்படியே காம்பை மட்டும் பிச்சுட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். என்ன அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஈர துணி காஞ்ச துணியில் நல்லா அதை உணர்த்தி எடுத்துக்கணும். அடுத்து தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று தக்காளியை நம்ம வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணோம் எடுத்து வடிகட்டிக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் மண்ணாக இருக்குது, அதனால நான் உருளைக்கிழங்கும் கழுவிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கழுவ மாட்டோம் ஆக்சுவலாக. அந்த மண் ரொம்ப நசன்னு இருக்குது, அதனால் நான் அதையும் நல்லா கழுவிக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பூசணிக்கீத்தை வந்து நான் வந்து பீஸாக போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்தது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா 100 ரூபாய் கிலோ. இப்போ பூசணிக்கீத்தை ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். புடலங்காய் பாகக்காய் இதையும் நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஈரமெல்லாம் நல்லா உதறிட்டு கேரி பேக்கில் கட்டி வச்சுட்டேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி தக்காளி வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உருளைக்கிழங்கு கழுவி இதுவும் காயட்டும். இது வந்து சிக்கன் கழுவின தண்ணி. இது வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம பூக்காத செடி காய்க்காத செடிக்கெலாம் நம்ம விட்டோம்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. செடி நல்லா வரும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான இது வந்து இந்த செடிக்கு நல்ல ஒரு விட்டமின் தண்ணி ஊற்றி பாருங்கள். பாருங்கள், கவர் இல்லாமல் தக்காளி உள்ள பேஸ்கெட்டில் அப்படியே கிடக்குன்னா அதை கவரில் போட்டுக்க போகிறேன். இது ஏற்கனவே இருந்த தக்காளி வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஃபன் டைம் முடிஞ்சிருச்சு. கார சட்னி வச்சு நல்லா தோசை எல்லாம் ஃபேமிலியோடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்படியே நான் வந்து காய்கறி கழுவுற வேலையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ மேடையெல்லாம் ஃபுல்லாக ஒரு தடவை ஈர துணி போட்டு தொடச்சிக்கலாம். சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம மார்னிங் டைம் அந்த காய்கறி கழுவுனது டிஃபன் முடிச்சதுனால ஒரு தடவை எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன். இப்போ சிங்கும் நான் வந்து சுத்தமாக நான் கையோடு அப்போவே கழுவிட்டேன். பாருங்கள், இப்போ வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக சன்லைட்டில் வச்சுக்கலாம். இந்த கோழி கழுவுன தண்ணியை வந்து சிக்கன் தண்ணியை நான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் தொட்டியில் செடி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செடி வளர வளர உங்களுக்கு தொட்டியில் உள்ள மண்ணில் உள்ள சத்து குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த சிக்கன் தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி விட்டு பாருங்கள். இல்லை, அதை நான் கொடியில் காய வைக்க மாட்டேன். இப்போ நான் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கையும் லைட்டாக தண்ணி ஏன்னா கழுவிட்டோங்கிறதுனால வெயிலில் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். பில்லோவுக்கு கவரெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் கொண்டாந்து வச்சுருக்கோம். பாருங்கள், பெட்ஷீட் வாஷ் பண்ணுற வேலையும் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் நான் மாற்றிடுறேன். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிறனால ஈர வாசனை ஒரு மாதிரி வரும். அப்படிங்கிறனால நல்லா கம்ஃபர்ட் போட்டு பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வாஷிங் மிஷினில் உள்ள ஃபில்டர். இது வந்து இந்த ஃபில்டரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோடய மிஷினில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் நீட்டாக இருக்கும். வாரம் ஒரு முறைன்னு இல்லை, நீங்கள் வந்து பெட்ஷீட்டு மேட்டு துவைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் அவ்வளோ அழுக்கு வரும், டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிஷினை யூஸ் பண்ணணும். அப்பப்போ இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உள்ளே வந்து எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம செஞ்ச கார சட்னி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ண போகிறேன். பாய்.